ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ட்ரெஸ்ல செஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினத்துக்காக தான் இந்த கேக் செய்கிறேன். அரை கப்பு ரா சுகர் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரை கப்பு யோகட் எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் யோகட் போட்டுக்கலாம். அதுலேயே நம்ம அரைச்சி எடுத்துருக்க சர்க்கரையும் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ரா சுகர் எடுத்துருக்கேன். 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் பதில் பட்டர் பிடிக்கணும், பட்டர் போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் உப்பு. எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம். 1 ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன். கலக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் நவுத்தி வச்சிடலாம். பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் சர்க்கரையை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்லேயே அக்வா ஹாபா வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு இதுலேயே அந்த சர்க்கரையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் க்ரீம் ஆஃப் டாட்டர் போட்டு நம்ம ஒரு க்ரீம் பதத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா க்ரீமியாக வரணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். பால், தயிர், சர்க்கரை, எண்ணெய்லாம் அதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸு போட்டுக்கலாம். ரோஸ் மில்க் கேக் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரோஸ் மில்க் வேண்டாம்னு இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். 1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை ஜலிச்சிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி கலக்கி வச்சிடலாம். இப்போயே நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அக்வா பாப்பா போட்ட உடனே நம்ம மறுபடியும் இந்த அளவுக்கு கலக்க முடியாது. இப்போ இது 2 தடவையாக ஷேர் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு இருக்குது. அப்படியே க்ரீம் மாதிரியே தான் இருக்கும். சர்க்கரை போட்டுருக்கீங்க, டேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக தான் இருக்கும். அதுலேயே நான் கொஞ்சமாக வெண்ணிலாவும் சேர்த்துருக்கேன். நல்லா ஜென்டலாக கலக்கி விட்டுக்கலாம். அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உடையாத மாதிரி கலக்கிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கலாம். இந்த வேலை செய்யும் போதே அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம். பேட்டர்லாம் லெவல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். 2 தடவை டேப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் அவனில் 25 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு 25 நிமிஷத்தில் கேக்கு சூப்பராக பேக் ஆகிடுச்சு. நல்லா ஆறினப்புறம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 3 மில்க் எடுத்திருக்கேன். திக் மில்க்கு, எவாப்ரேட்டட் மில்க்கு, க்ரீம் எடுத்திருக்கேன், கண்டன்ஸ் மில்க்கு. இது 4மே நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு திக் மில்க் போட்டுக்கலாம், 1/2 கப்பு எவாப்ரேட்டட் மில்க்கு, 1/4 கப்பு க்ரீம் போட்டுக்கலாம், 4 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டன்ஸ் மில்க் எல்லாமே போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அந்த கண்டன்ஸ் மில்க் கரையாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலக்கலாம். இதுலேயே நான் கொஞ்சமாக வெண்ணிலா போட்டிருக்கேன். உங்களுக்கு வெண்ணிலா வேணாம்னு நினச்சிங்கன்னா ரோஸ் மில்க் பிடிக்குன்னா ரோஸ் மில்க் கூட போட்டுக்கலாம். நான் வெண்ணிலா தான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு கலக்கி அதையும் கொண்டு போய் அந்த மில்க்கையும் அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் இந்த கேக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கணும் மில்க்கு. எங்கள் பேரன் நான் வந்துட்டார். நடுவில் நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம செய்து வச்சுருக்க மில்கில் பாதி அளவு போட்டுக்கலாம். நல்லாவே இந்த ஜூஸ் அந்த பால் பூராமே உறிஞ்சிரும் அந்த கேக்கு. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுடலாம். ஒரே இடத்துல ஊற்ற வேண்டாம், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிடலாம். ஊற்றி வச்சு இப்போ அப்படியே இதே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு ஆகணும். ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அப்போ தான் அந்த பால் பூரா உறிஞ்சிரும். அது அதுக்குள்ளார க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கேக் வெளியே எடுத்து அது மேலே க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். க்ரீம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. இதை மறுபடியும் கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேலே சின்னதாக டிசைன் போட்டுக்கலாம். க்ரீமில் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 2 சொட்டு போட்டிருக்கேன். பைப்பிங் பேக்கில் போட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒயிட் க்ரீமில் கொஞ்சமாக வெண்ணிலா போட்டிருக்கேன். அதையுமே ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம முதல்லையே நம்ம கோடு போட்டு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் நாசில் எடுத்து சின்னதாக ஒரு ஃப்ளவர் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிறனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்துக்கலாம்.
ஒரு லீவ்ஸ் போட்டுக்கலாம் அது மேலே. மேலாக கொஞ்சமாக ரோஜா இதழும் பிஸ்தாவும் வச்சாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். கேக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ரெடி ஆனோடனே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம எவ்வளோ பால் ஊற்றணும் பாருங்கள், கொஞ்சம் கூட பால் இருக்க மாதிரியே தெரில. கேக் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இது அப்படியே எடுத்து ஒரு பீஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.